Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது. Stop loss கரெக்டாக போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 190 பேர் அவங்களுடைய டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃப்ராங்க் உண்மையான விஷயம். அது ஏன் அப்படின்னா எமோஷ்னல் டிசிப்ளின் சைக்காலஜி இந்த பிரச்சனையால் இருந்ததுன்னா பாதி டார்கெட்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதாவது பயம் வந்த ப்ராஃபிட் அங்கே கையை விட்டு போயிட போதும் அப்படின்ற பயத்தில் பாதி டார்கெட் புக் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ ரிஸ்க் ரிவார்ட் போயிடுது. உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஸோ மொத்தமாக நான் ஓவரால் என்ன சொல்கிறேன்னா டார்கெட் கரெக்டாக போட்டிங்களோ அந்த எந்த டார்கெட் போட்டிங்களோ அந்த டார்கெட் கம்ப்ளீட் ரீச் ஆகிற வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. நிறைய பேருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் இருக்காங்க. சில சின்ன சின்ன டவுட்ஸ் கூட இருந்ததுன்னா அந்த வீடியோவில் கிளியர் ஆகிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கில் கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். அது வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டதுன்னா, அதாவது நீங்கள் கற்றுக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெபினார் டீட்டெயில்ஸ் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ப்ளேலிஸ்ட்லேயும் போய் பாருங்கள். இல்லை இந்த வீடியோக்கு எண்ட்லேயும் வரும். உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ரெசிஸ்டன்ஸ்னால் தடுக்கிறது, சப்போர்ட்னால் தாங்கி பிடிக்கிறது இல்லைங்களா? இப்போது ஒரு வேலை 10 ரூபா இருக்குது ரைட்டுங்களா? 10 ரூபாயிலேருந்து 10 ரூபா இருக்குது. 10 ரூபாயிலேருந்து விலை கொஞ்சம் 12 ரூபாய்க்கு மூவ் ஆகுது. 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு மூவ் ஆகுது. 12லேருந்து 14க்கு மூவ் ஆகுது. 14லேருந்து 15 ரூபாய்க்கு மூவ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் அக்யூஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் வச்சுக்கணும் இல்லை. எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா, 14 ரூபா, 15 ரூபா மேலே போனது ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 14க்கு வந்தது, 12க்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ திரும்ப போக சொல்ல 14க்கு கிராஸ் ஆகிட்டு 15 போக சொல்ல இது என்ன சொல்லுவாங்க? இது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 10லேருந்து 12, 14, 15 ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. ஒரு உச்சபட்ச விலை. நீங்கள் கேண்டில் சார்ட்டு விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்காக. சார்ட்டில் காமிச்சு கேண்டிலில் காமிச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னா பார்க்கலாம். அதையும் 1 by 1 ஸ்லோவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் நான் கம்ப்ளீட் பேசிக்லேருந்து போகிறதால விஷயம் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சப்போர்ட்னா என்ன அப்படின்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது அது உங்களுக்கு இந்த மந்த்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வெபினாரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு புரியும். அந்த ட்ரெண்ட் லைனை ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல. இது ஒரு ஹை ரைட்டுங்களா? ஸோ அந்த ஹை க்ரியேட் பண்ணி கீழே வருது. திரும்ப 14, 12 வருது. அகைன் மேலே போகுது. மேலே போக சொல்ல இந்த திரும்ப 15 இருக்கு இல்லைங்க, அதை உடைக்குது இல்லைங்களா? இதாக தான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸை உடைக்குது. உடைச்சிட்டு மேலே போகுது. உடைச்சிடுச்சு. 15, 16, 17, 18 போயிடுச்சு. 19, 20 போயிடுச்சு. 20 போயிட்டு தொட்டுட்டு 20 புதுசு தொட்டு 18, 15 கீழே வருது. இப்போ இந்த 20 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த 15 என்னவா ஒர்க் ஆகும்? அதாவது ப்ரைஸ் இங்கேருந்து போக சொல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆனது. அதை உடைச்சிட்டு மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வர சொல்ல இது என்னவா மாறுதுன்னா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதே 15 திரும்ப வந்ததுன்னா இது சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. ஓகேங்களா? அதாவது விலை இங்கேருந்து 15லேருந்து திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம். சப்போர்ட் அப்படின்னா இந்த 15லேருந்து திரும்ப மேலே போகிறதுக்கான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் சப்போர்ட் அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான அறிகுறிகள்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அங்கேருந்து கீழே வரதுக்கான அறிகுறிகள்னு அர்த்தம். எப்படின்னா இப்போ இங்கேருந்து 15 போதுங்களா, 16, 17, 20 டச் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். ஸோ 20லேருந்து கீழே ப்ரைஸ் திரும்ப 18, 17 வர சொல்ல இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ கீழே ப்ரைஸ் திரும்புது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம கேண்டிலில் ஸ்டடி பண்ணி சொல்லுவாங்க. இது நம்ம விலை வரைஞ்சி உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு போக சொல்ல என்ன பண்ணுவாங்க? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம லைனில் போட்டு காமிக்கலாம். ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வருது, அகைன் இந்த ஹையை உடைக்குது, உடைச்சிட்டு மேலே போகுது, திரும்ப கீழே அதே லெவல் டச் ஆகுது. இது என்ன ஆகுது? எஸ், இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது புது ரெசிஸ்டன்ஸ். இந்த உடைக்கிற இடத்த உடைச்சதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. உடைக்கல திரும்பிச்சு கீழே இங்கேருந்து திரும்பிடுச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். இது உடைச்சதுனால இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. எதுக்கு? இதுக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் எந்த மாதிரி மூமெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உடச்சிட்டு மேலே போக சொல்ல என்னென்னா இந்த இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ திரும்ப வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக போகிறாங்க அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சப்போர்ட்டில் வந்து பையிங்கான ஒரு அறிகுறிகளை பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸில் வந்து சேலிங்கான ஒரு வியூகத்தை வகுக்கலாம். சரி, இப்போ வந்து பேசிக் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புகிறேன். சரி, இப்போ கேட்கலாம், சார் இப்போ நம்ம ஷேடோவை கணக்கு எடுத்துக்கலாமா இல்லை பாடியை கணக்கு எடுத்துக்கலாமா? ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகுதுன்னா ஷேடோவை கணக்கு எடுத்துக்கலாமா? இந்த லைனில் 10 லைன் ட்ரா பண்ணுமா இல்லை இங்கேருந்து 10 லைன் ட்ரா பண்ணுமா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஏரியாவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதையும் கணக்கு எடுத்துக்கணும், ரெண்டுத்தையும் கணக்கு எடுத்து தான் நீங்கள் அந்த ஏரியா டிசைட் பண்ண முடியும். நீங்கள் வெறும் பாடி மட்டும் கணக்கு எடுத்து பண்ண முடியாது, இல்லை வெறும் ஷேடோ மட்டும் கணக்கு எடுத்து பண்ண முடியாது. மொத்தத்தை அங்கே ரிஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கே போனாலும் சேலிங்கான ஒரு சிக்னல் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர இந்த இடத்துல நான் பாடி தான் கணக்கு எடுத்துக்குவேன், நான் வந்து ஷேடோ தான் கணக்கு எடுத்துக்குவேன் அப்படின்லாம் நம்ம வந்து எடுக்க முடியாது அந்த இடத்துல. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லித்தராங்க. என்னுடைய வியூவில் என்னென்னா இந்த ஏரியாவை மொத்தம் சேலிங் தான், ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சரி, இப்போது நம்ம சார்ட்டில் ஒரு டைம் போய் பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து 10 லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா இருங்க, இப்போ இந்த 10 லைன் போட்டிருக்கேன் வச்சுங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இருங்க. ஓகேங்களா? இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, இது ரெசிஸ்டன்ஸ். இப்போது ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணிச்சுது, இது ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்ணிச்சு, ப்ரைஸ் வந்து கீழே கட்டாது, கீழே வருது, திரும்ப மேலே போகுது, மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, அகைன் வந்து கீழே வருது. இப்போ இது என்ன ஆகுது? ரெசிஸ்டன்ஸ், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வருது, கீழே வந்து மேலே போகுது. சரி, இந்த கீழே இருக்குது இது பேர் என்ன? இது சப்போர்ட். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்போர்ட். ஒருவேளை இந்த லைன் வந்து இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடும். இது என்ன மாறும்? ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக புரிஞ்சுக்கங்க. சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். நீங்கள் எந்த ஆங்கிள் எப்படி போட்டாலும் சரி, ஒரு லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா திரும்ப வர சொல்ல வந்து அது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஒன்றும் இல்லை, இங்கே கூட பாருங்கள், இந்த லைன் கட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த லைன் கட் ஆகிட்டு அப்புறம் கீழே என்ன மாறுது? திரும்ப கீழே வந்துருக்குது, என்ன மாறுது? இது வந்து சப்போர்ட். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, டே பை டே நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரே நாள் உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. இது வந்து எல்லா டைமும் அதே மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்கலாம் சில பேர் வந்து. எல்லா டைமும் அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுமானா சான்சஸ், ஏன் சப்போர்ட் பிரேக் ஆகக்கூடாதுன்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கு இல்லைங்களா, அப்படின்னா ப்ரைஸ் இங்கே கீழே தான் வந்திருக்கணும். ஏன் பிரேக் ஆகிடுச்சு? எஸ், நல்ல வால்யூமோடு இங்கேருந்து பையிங் கொடுத்துருக்காங்க, பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு சில சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த சப்போர்ட் திரும்ப ஒரு சில கீழே பிரேக் ஆகக்கூடாதுன்னு நியதியான எதுவும் கிடையாது. ஏன் இந்த இடத்துல பிரேக் ஆகக்கூடாதுன்னு ஒரு சட்ட ரூல்ஸ் என்ன இருக்குதுண்ணா? இவங்க கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம், அந்த இடத்துல என்ன எடுத்துருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன எடுத்துருக்காங்க? சப்போர்ட் எடுத்துருக்காங்க. சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் கொடுத்தல என்ன திரும்பவும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது டெலீட் பண்ணிடுறேன் நான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக லைன் எடுத்தேன் நான். அந்த லைன் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பர்ஃபெக்ட் எல்லாமே பிரேக் ஆகக்கூடாது, பிரேக் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சு, அகைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு, சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு, மேலே போயிடுச்சு, திரும்ப வந்து இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆச்சு, திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட், திரும்ப இடத்துல சப்போர்ட், 3 இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம், இது வந்து 5 மினிட்ஸ்னு வச்சுங்களேன், நீங்கள் 1 ஹவரோ இல்லை டே சார்ட்டோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒர்க் ஆகுது எப்படி, ஒர்க் ஆகுது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக மாறும், இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. திரும்பவும்
சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ கன்ஃபியூஸ் ஆகலாம் உங்களுக்கு. சரி, இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பை எடுத்துக்கலாமா, இல்லை பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு சேல் எடுத்துக்கலாமா, திரும்ப பை, இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டாப் லாஸ் நிறைய ஹிட் ஆகாதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு இடம் வந்து ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிரேக் டவுன் ஆன இடத்துல நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டடி நம்ம சொல்லிக் கொடுக்குறீங்களா கோர்ஸு, ஸோ அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஏரியாவில் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கிறோம். ஸோ லோயர் லோ ஃபார்மேஷன் ஆக சொல்ல இந்த இடத்துல வந்து நம்ம சேலிங்கான வாய்ப்பு பார்க்குறோம். இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆக சொல்ல நம்ம அதுலேருந்து பையிங்கான வாய்ப்பு தேடுறோம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் கட் ஆக சொல்ல என்ன பண்ணுவோம், கட் ஆகிடுச்சு பை பண்ணிவிடுவாங்க. திரும்ப கீழே வந்தோன்னா சேல் ஆகிடுச்சு திரும்ப என்ன சேல் பண்ணுறவங்க சேல் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய ஆகும். அதுக்கு என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் சரி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு லெவல் கட் ஆன உடனே அந்த இடத்துல வந்து நீங்கள் உடனே போய் என்ட்ரி எடுக்காதீங்க, மேலே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் வந்து பை எடுங்க. ஒரு லெவல் கட் ஆன உடனே சேல் எடுக்காதீங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தோடனே சேல் எடுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்ட்டு நம்ம சேனல் பார்த்து தெரிஞ்சுங்க. ரெகுலராக யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னு. ஓகே, நம்ம சார்ட்டில் இன்னொரு சில எக்ஸாம்பிள் கூட பார்த்துலாம் இருங்க. ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா 200 EMA கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. சார் 200 EMA என்னன்னு சொல்லி பாருங்கள், இண்டிகேட்டரில் போய் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இது நான் லைன் போட்டது 200 EMA தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த லெவல் அப்படின்றது உங்களுக்கு ட்ரா பண்ண ஈஸியாக வந்துடும். பெரிய விஷயம் கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக அந்த லைனு தான் வந்து கட் ஆகணும்னு இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 15 ரூபா, இப்போ 15 ரூபான்றது வந்து சப்போர்ட் லெவல்னு சொன்னேன். இப்போ மேலே போயிடுச்சு கீழே வருது, கீழே வந்தோடனே 15 ரூபா சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா ஒரு 50 பைசா முன்ன பின்ன இருக்கும். ஒரு 14 ரூபா 50 பைசாவோ 15 ரூபா 50 பைசாவோ ஒரு சில டைம் அந்த லெவல் வரதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துரும். ஒரு சில டைம் வந்து அந்த லெவல் கீழே கட் ஆகிட்டதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 15 தானே, நான் கீழே வந்து கட் ஆக்ஷன் சேல் பண்ணிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. அந்த லெவல் பாருங்கள், ரியாக்ஷன் எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்றத வெயிட் பண்ணியிருந்து பார்த்து தான் எடுக்கணும். அதுதான் வெயிட். இந்த ட்ரேடிங் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட 90% சும்மா இருக்கணும். வெறும் 10% தான் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணுமே தவிர எல்லா நேரமும் எல்லா டைம் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கணும் கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள் எங்கெங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். நீங்கள் ஷார்ட் டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் லாங் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். எல்லா ஜென்ரலாக ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் போயிருக்கோம் உங்களுக்கு. இது பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா? ஸோ இது என்னவா மாறும் இந்த இடத்துல, இந்த ரெசிஸ்டன்ஸ் இது என்னவா மாறுது, சப்போர்ட்டாக மாறும் ஜென்ரலாக. இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா அப்படின்னா இதுவும் இதில் தான் சேரும் உங்களுக்கு. ஸோ இது மேலேயே வந்து சப்போர்ட் அடிச்சு கீழே சப்போர்ட் அடிச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி இது ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, இது ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுத்துருக்கு, ஸோ இந்த இடத்துல இருந்து எடுத்துருக்குன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ லைக்ஸ் 1000 லைக்ஸ் கிட்ட ரீச் பண்ணுறோமா இல்லை 500 லைக்ஸ் ரீச் பண்ணுறோமா, இந்த வீடியோ மோட்டிவேஷனுக்காக கேட்குறீங்க. லைக்ஸ் பண்ணுறதுக்கு காசு பண்ண எதுவும் தேவையில்லை, ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் கேட்குறேன். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் உங்களுடைய கண்ணுக்கு உங்களுடைய ஐஸ் டியூன் பண்ணுங்கள். உங்கள் கண்களுக்கு பயிற்சி கொடுங்க. இது மாதிரி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ட்ரெண்ட்லேயே நம்ம ட்ரா பண்ணணும், இந்த மாதிரி ட்ரா பண்ணணும், அந்த மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக மூமெண்டம் கொடுங்க. ஸ்டார்டிங்லேயே எடுத்த உடனே ஹியூஜ் கேபிட்டல் போட்டு தயவு செஞ்சு லாஸ் பண்ணிக்காதீங்க. சின்ன ஹம்பிளிங் ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு உங்களுடைய கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். சம்பாதிக்கிறது எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்கள் கிட்டே இருக்கிற கேபிட்டலை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் என்ன அந்தவன் எடுத்தவொடனே அவங்களோட கேபிட்டல் டேமேஜ் பண்ணிடுறாங்க. இருக்கிற கேபிட்டல்லாம் கரைச்சிட்டு என்ன பண்ணுறதுனா யாராலும் எதுவும் காப்பாற்ற முடியாது. மேபி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 to 20 வரலாம் சார் எனக்கு 1 கோடி லாஸ் ஆகிடுச்சு, 2 கோடி லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு லாஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பணம் வரப்போகிறது கிடையாது. அது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. மேலும் லாஸ் பண்ணாமல் இருங்க. என்னால் முடிஞ்ச சஜஷன் என்னக்கா, போன பணம் அவ்வளோதான். ஸோ இருக்கிற பணத்தையாவது காப்பாற்றிங்க.
ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்குங்க, வேணாம்னு சொல்ல வரல. உங்கள்கிட்ட யார் தெரிஞ்சவங்க நல்ல ஒரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க யார் இருந்தால் நல்லா சொல்லித்தர உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்குங்க. ஒரு மாதம் 2 மாதம் டைம் கொடுத்து கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் உள்ளே போய்ட்டு என்ட்ரி பண்ணலாம், எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, உங்களோட விருப்பம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்கலாம்னா 45 days கோர்ஸ். அது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர் மூலம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், பர்டிகுலர் டைமில் ஜாயின் பண்ண முடியாது. இப்போ என்னோடய 45 days வந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வந்து வரணும்னு இல்லை, எல்லாமே ரெக்கார்டட் தான் கண்டென்ட்டு. ப்ளஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுனால் மட்டும் நீங்கள் லைவில் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நிறைய பேர் சார் செமினார் நேரடியாக பார்த்து கற்றுக்கிட்டா நல்லா இருக்குன்ற ஒரு சிலர் இருக்காங்க. நேரடியாக பார்த்து கற்றுக்கிட்டா ஒன்றும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களால். ஏன்னா அந்த ஒரு நாளில் வந்து கற்றுக்கிற விஷயம் கிடையாது இதெல்லாம். ஓகே, இது ப்ராக்டிஸ், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஐடியா வருமே தவிர ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஏதோ செமினார் அட்டன் பண்ணாங்க, ஹோட்டல் ரூம் போட்டாங்க, 25,000 ஃபீஸ் வாங்கினாங்க, தூத்துறாங்கன்ற மாதிரி வராது. இது ரெகுலராக நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு வரமே தவிர ஒரே நாள் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளோ கொடுத்துருவேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக, நார்மல் டெலிகிராம் சேனல் இல்லை, ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்காக ஃப்ரீ வெபினார், அதாவது டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்காக ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் போடுறது பற்றி நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது சார் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி நம்ம கிளியராக பண்ணணும், என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்றத அவங்களுக்கு அந்த வெபினாரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் 3 days தான் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஒருவேளை இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் ஒரு 10-15 வீடியோ போய் பாருங்கள், அப்புறம் புரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னன்னு தெரியாது, வெபினார்னா என்னன்னு தெரியாது, என்னுடைய கோர்ஸ்னால் என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோ பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோ 10 வீடியோ பாருங்கள். ரெகுலராக பார்க்க தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.